ப்ரோ படம் நல்லா இருக்கு. இந்த ஒடிசி வந்து புக்ல இருந்து அடாப்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க. அதனால ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு போனேன். பட் படம் வந்து நம்ம நினைச்சதை விட சூப்பரா பண்ணியிருக்காங்க. எப்படி நடிச்சிருக்காங்க? மேட் டேமன் நடிப்பு எப்படி இருக்கு? மேட் டேமன் தான் படத்துல வந்து ஒரு 80% ஆஃப் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து அவர் தான் கவர் பண்றாரு. அவர் வந்து மார்ஷியன்ல எந்த அளவுக்கு தனியா இருந்தும் நம்ம எல்லாரையுமே போர் அடிக்காம கொண்டு போனாரோ அதே மாதிரி இதுலயும் சூப்பரான ஆக்டிங். மேட் டேமன் தான் இந்த படத்தையே தூக்கி நிறுத்துறாரு அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஆக்டிங். டாம் ஹாலண்ட் அவரோட ஆக்டிங் இப்போ டாம் ஹாலண்ட் வந்து எனக்கு அந்த கேரக்டரில் அவர் சூட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங். அவர் வந்து வேற யாராவது சஜஸ்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல். பட் ஒருவேளை அவரை ஸ்பைடர் மேனாவே பார்த்துட்டு நமக்கு இதை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கான்னு தெரியல. பட் அவர் அந்த கேரக்டருக்கு சூட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. மற்றபடி ஹோல் க்ரூ ஹோல் காஸ்ட்டும் பார்க்கும்போது சூப்பராக தான் இருந்தது. பட் டாம் ஹாலண்ட் மட்டும் கொஞ்சம் தனியாக தெரியுறாரு அதில். வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். எல்லா விதத்துலையுமே ஆடியோ, வீடியோ, மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, மேக்கிங்கு, ஆக்டிங் எல்லாத்துலேயுமே மினிமம் ஒரு 10 ஆஸ்கர் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கு படம். தமிழில் எப்படி வந்து பொன்னியின் செல்வன் மணிரத்னம் டைரக்ட் பண்ணாருங்கும் போது அவர் ஸ்டைல் வேற, அவர் எப்படி இது பண்ணுவாருன்னு இருந்துச்சு. பட் பொன்னியின் செல்வன்ல மணிரத்னோட டச் சுத்தமாகவே இருக்காது. ஆனால் அதை விட பெட்டராக யாராலையுமே எடுக்க முடியாது அந்த கதையை. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஹாலிவுட் டேரக்டர்ஸில் இதை விட பெட்டராக யாராலையுமே எடுக்க முடியாது. இதில் நோலனோட டச் எதுவுமே கிடையாது. கதை புரிகிற மாதிரி இருக்குது, தெளிவாக போகுது. ஆனால் இதை விட பெஸ்ட்டாக யாராலையுமே எடுக்க முடியாது. படம் சூப்பராக இருந்துச்சு. எப்படி நடிச்சிருக்காங்க? எவ்ரிஒன் ஆக்ட் வெல். லைக் எல்லாருமே அவங்களோட லைக் கேரக்டரை வந்து கேரி பண்ணியிருக்காங்க சூப்பராக. மேட் டேமன் அவரோட ஆக்டிங் எப்படி? லைக் இஸ் ஹீரோ. லைக் இஸ் டன் வெரி வெல். நிறைய ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சூப்பராகவே கேரி பண்ணியிருந்தார். எமோஷனல் ஸ்பேஸ்மே இருந்துச்சு, அதுவுமே நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தார். டாம் ஹாலண்ட் அவரோட ஸ்கோப் இருக்கா? இருக்கு. பட் மேட் கம்பேர் பண்ணல கொஞ்சம் கம்மி தான். பட் அவருக்குமே நல்ல ஸ்கோப் தான். ராபர்ட் பேட்டின்சன் அவர் எப்படி நடிச்சிருக்காரு? லைக் எல்லாருமே மெயினே வந்து ஒடிசிஸ் தான். மிச்சம் எல்லாருமே கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலுமே அவங்க கேரக்டர் வந்து அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. மூவி நல்லா இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கு. 3 hours லாங் மூவி. பட் ஸ்டில் எங்கேஜிங்காக தான் இருக்கு. எங்கேயும் ரொம்ப போர் அடிச்சு எப்போ மூவி முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. நல்லா தான் இருக்கு. படத்துல லாக் இருக்கா? கொஞ்சம் தான் லேக்ஸ் இருக்கு. லைக் ரொம்ப இருக்காது. லைக் நெக்ஸ்ட் உடனே இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடக்கும், அந்த மாதிரி அது ஃப்ளோவில் போயிடும். அது புக் வந்து விஷுவல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. கேரக்டர்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். லைக் யாரையும் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இல்லை. ஸோ நல்லா இருக்கு. ரெண்டுமே வந்து எங்கேஜிங் தான். போர் அடிக்குதுன்ற மாதிரி இல்லை. 2 hours லாங்காக இருந்தாலும் பார்க்க முடியும். அவரோட ஆக்டிங் ராபர்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு வில்லனிசமான கேரக்டர். ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவர் கம்மி தான். பட் இருந்தாலும் அந்த பயந்துகிட்டு இருக்கிறது, அப்புறம் ஒரு கன்னிங்கான லுக் கொடுக்கறது, அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்துல ஏதாவது லாக் அந்த மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கு. அவங்க வந்து ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் லேக் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கப்புறம் ஒன்னொன்னா போக என்னாச்சு, எங்க போனாங்க, ஏன் வரல அப்படின்னு அந்த கேள்விகள்லாம் வர இவங்க வந்து ஃபுல்லா எடுத்துட்டு போறாங்க. விசுவல்ஸ் எப்படி? விஷுவல் எஃபெக்ட்ஸும் எஸ்எஃப்எக்ஸும் வேற லெவலில் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிலிமில் இந்த மாதிரி ஏஷியன் ஃபிலிமில் இந்த மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் வந்து நான் பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அந்த கதை தானே. கதை ஒரு புராண கதை, அதை அப்படியே எடுத்திருக்காங்க. அது கதையிலேயோ திரைக்கதையிலையோ எதுவுமே மாற்றலை. அப்படியே தான் ஸ்ட்ரைட்டாக இருக்குது படம். அதுவே நோலன் படத்தில் சூப்பராக இருந்துச்சு. அந்த வார் சீக்வன்ஸ் அதுதான். அது 92 நாள்லாம் எடுத்ததும் நம்புற மாதிரி இல்லை, விஎஃப்எக்ஸ் இல்லைங்கிறதும் நம்புற மாதிரி இல்லை. எப்படி வந்து 3500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை விஎஃப்எக்ஸ் செட்டெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரியலாக எடுத்தாங்கன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் அப்படிதான் எடுத்திருக்காங்க. பட் உண்மையிலேயே பெரிய விஷயம் அது. இது ஏதாவது படத்துல லாக் அந்த மாதிரி ஏதாவது? அப்படி எதுவும் ஃபீல் ஆகுது. பிஜிஎம் விசுவல்ஸ் அதெல்லாம் எப்படி? விஷுவல்ஸ் எல்லாமே ஓகே. பிஜிஎம் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இதுதான் நம்ம எதிர்பார்த்து வந்தோம். கிருஷ்ணபுரம் அந்த காமிச்சிருக்கார படத்துல லைக் நான் எதுவும் பெருசாக எதிர்பார்த்து வரல. பட் ரேண்டமாக தான் வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்துக்கும் படம் பிடிக்குமா? லைக் பிடிக்கும் இது. ஏன்னா அது ஒரு தமிழ் சினிமா மாதிரியே கொஞ்சம் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாத்துக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். மேட் டேமன் அவரோட ஆக்டிங் அப்படி எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்றதுனால லைக் இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ரோலே இல்லை, இவங்களை யூஸே பண்ணல, அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது. எல்லாரோட ரோலுக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. நோலன் படம்னா இதெல்லாம் எதிர்பார்த்து வந்தோம். அந்த எதிர்பார்ப்பு நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனோட வரல. லைக் நான் அவரோட மூவிஸ் கண்டினியூஸ்லி இதுக்கு அடுத்து இது வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட நான் பார்க்கல. ஸோ மேபி இது எனக்கு அந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு இது ஃபைனாக தான் இருந்தது. லைக் லாஸ்ட் மூவியெல்லாம் அவரோடது வந்து
ரொம்பவே ட்ரிக்கியாக இருக்கும். லைக் ஃபிசிக்ஸ் தியரிஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதால அதில் தெரிஞ்சாதான் ஈஸியாக கனெக்ட் ஆகும். இது ஜஸ்ட் ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸோட கம்பைலேஷன் அப்படின்றதுனால ஈஸியாக இருக்கும் புரியுறதுக்கு. கிளைமேக்ஸோட டைரக்ஷன் இந்த படத்துல எப்படி இருக்கீங்க? ப்ரோ அவரை பற்றிலாம் எதுக்கு ப்ரோ கேட்குறீங்க? அவரை பற்றி நம்ம வந்து சொல்கிற நிலைமையிலேயே நம்ம இருக்கோம். அவர் எப்பயுமே வேற லெவல் தான். அவர் வந்து யாராலையுமே அவரை வந்து அடிச்சிக்க முடியாது. எங்கே இருந்து தான் மனுஷன் யோசிக்கிறாருன்னு தெரியல. ஏதோ பண்ணியிருக்கோம் படத்தில். ஸ்க்ரீன் பிளே வந்து என்னையா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயம் இப்போ நம்மளா இருந்தால் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவோம். அவங்க ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி பயங்கரமான டைம் லைன் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அது நமக்கு புரிகிற அளவுக்கு வச்சுருக்காங்க. அதுதான் ஏகப்பட்ட டைம் லைன்ஸ் வருது. இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குதுன்னா நிறைய காமிக்கிறாங்க. பட் அந்த டைம் லைன் வந்து எல்லாமே நமக்கு புரிகிற மாதிரி இருக்கு. அது எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. சூப்பர் படம் சூப்பராக இருக்கும். என்ன எல்லாருக்கும் இது செட் ஆகாது, பட் படம் சூப்பராக இருக்கும். செட்டுங்கிற மாதிரியும் சொல்லலை, எல்லாமே கிட்டத்தட்ட லைவ் லொகேஷன் தான் சொல்லியிருந்தாங்க. செட்டெல்லாம் ரொம்ப கம்மி, அந்த குதிரையை தவிர பாக்கி எல்லாமே லைவ் லொகேஷன் தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. எல்லாருமே அதான் அதெல்லாம் வந்து ஒரு 2-3 தடவை பார்த்தா தான் புரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய சிக்கல் இருக்கும் அதுல. இதுல எதுவுமே இல்லை, தெளிவா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அதான் இதுல நோலனோட டச் எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க செமையா இருக்கு. அது பெஸ்டான வெர்ஷன்ல எடுத்துட்டு அதை நம்ம அவைலபிள் வெர்ஷன்ல பார்க்கும்போது இன்னும் இருக்கிறதுல பெஸ்டா தெரியுது நமக்கு. நம்மளால நல்லாவே இருந்துச்சு. ஆடியோ வீடியோ ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க. செண்டையா வந்து கேமியோ மாதிரி தான் வராங்க, அப்பப்பதான் வராங்க. பட் படம் ஃபுல்லா வராங்க. அவங்க பெருசா டைலாக்ஸ்லாம் கிடையாது. ஆனா எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வில்லனுங்கிறதே இதுல பெரிய ஒரு கேரக்டரா கிடையாது. அவருக்குள்ளார ஒடிசியஸ் வந்து அவருக்குள்ளார நடத்துற போராட்டம் தான் பெரிய வில்லனா இருக்கு. ஸோ அவருடைய மனப்போராட்டம் தான் பெரிய வில்லன். இதுல வில்லனுங்கிற ஒரு கிளைமேக்ஸ் நீட்டா இருக்கு. நல்லாவே பண்ணியிருக்காங்க, நல்லாவே முடிச்சிருக்காங்க. இல்ல ஏசிடிவிடி எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ரத்தம் நிறைய தெரிக்குது, அதுக்காக கொடுத்தாங்களான்னு. பட் தாராளமா ஃபேமிலியோட தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். செமையா பண்ணியிருக்காங்க. அதுல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு விஎஃப்எக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மற்ற கிரியேச்சர்ஸ் வந்து ஃபைட் பண்றதுல மட்டும்தான். எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் பீரியட் மூவி ஆப்வியஸ்லி அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கும், போர் அடிக்காது, எங்கேஜிங்கா நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப ஆக்வர்டா, ரொம்ப ஒரு மாதிரி பிளட் காட்டுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. லைக் பீரியட் மூவிக்கு எந்த மாதிரி காட்டுவாங்களோ அந்த மாதிரி தான். நல்லா பார்க்கலாம். அதான் சொல்ல, எல்லாமே ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸோட கம்பைலேஷன் தானே. ஸ்டோரி அவங்களே சொல்லிடுறாங்க. அதுல நம்மளுக்கு இது எங்க இருந்து வருது, எதனால இதை சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கிற ஒரு இது இருக்காது. 9 கொடுக்கலாம்.